السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بفضل بسم الله الرحمن الرحيم. وما تنفقوا من خير فلأنفسكم وما تنفقون إلا ابتغاء وجه الله. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق رسول الله العظيم. கணிதத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வையகத்தை படைத்து இவ்வையகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்வியலை வழிதவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், இமாம்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்களின் மீதும் புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தில் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகை தந்து கொண்டே இருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்களின் மீதும் இறைவனின் சாந்தியின் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகப்பெரிய மாபெரும் கிருபையால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவை அடையக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பதோடு முக்கியமாக ரெண்டு விஷயங்கள், ரமலான் என்பது மட்டுமல்ல, ரமலானுடைய காலங்களில் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலேயுமே இருக்க வேண்டிய முக்கியமான ரெண்டு விஷயம் என்னன்னா, ஈமானம் வ இஹ்திசாபா. ஈமான் ஒன்று இருக்கணும், வ இஹ்திசாப் அப்படின்னு ஒன்று இருக்கணும். இந்த ரெண்டுமே ரெண்டு கண்களை போல, ரெண்டுல ஒண்ணு இருந்தாலும் ஒண்ணு இருந்து ஒண்ணு இல்லாம போனால் எந்த பலனுமே கிடையாது. ஒரு மனிதன் ஈமான் இல்லை, முஸ்லிம் தான், ஆனா உள்ளத்துல பரிபூர்ணமான ஈமான் இல்லை. அல்லாஹ்வை ரசூலை நம்ப வேண்டிய விதத்துல நம்பல, ஆனால் அமல் நிறைய செய்யறார், எல்லாமே தொழுகிறார், ஏனோ தானோ அப்படிங்கிற அடிப்படையில எல்லா அமலுமே செய்யறாரு, ஆனால் நம்பிக்கை இல்லாமல், ஈமான் இல்லாமல் செய்கிறார். அப்போ ஈமானின் மீது நம்பிக்கை இல்லாமல் நாம் எவ்வளவு அமல்கள் செய்தாலுமே அந்த அமல்கள் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே போல ஈமான் இருக்கு, அல்லாஹ்வை ரசூலை நம்புகிறார், முழுமையான நம்பிக்கை, அப்படி ஒரு ஈமான், ஆனால் எந்த அமலுமே கிடையாது, தொழுகை, ஜகாத், நோன்பு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ஈமானும் கேள்விக்குரியதான். ரெண்டுமே இருக்கணும். ரெண்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இரண்டு கண்கள் எப்படி முக்கியமோ அதுபோல ஈமானும் அமலும் ரொம்ப முக்கியம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சுமார் குர்ஆன்ல ஒரு 75 இடத்துல, ஒரு இடம் இல்ல, ரெண்டு இடம் இல்ல, 75 இடத்துல அல்லாஹ் ஈமானையும் அந்த ஈமானுக்கான நல்ல அமல்கள், அதற்கான கூலிகளை குறித்து
என்று அல்லாஹ் 75 இடத்துல அல்லாஹ் பேசுகிறார். ஏன் 75 இடம்? ஈமானும் அமலும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஈமானோடு நீங்கள் அமல் செய்யணும், சாலிஹான அமல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் உணர்த்தி காட்டுவதற்காக அல்லாஹ் 75 இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறார். நோன்பு வைக்கலாம், தொழுகலாம். வீட்டுல யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க, நோன்பு வைக்கிறோம் தொழுகிறோம். வெளியில ஊர் மக்கள் ஏதாவது என்ன நோன்பு வச்சுக்கிட்டு தொழுகாம இருக்கிறானே, ரமதான் மாதத்துல நோன்பு வைக்காம இருக்கிறானே, தொழுகாம இருக்கிறானே அப்படின்னு மக்கள் ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துல நாம இன்னைக்கு செயல்படுகிறோம். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அல்லாஹ் ஒருவன் பார்க்குகிறான். நோன்பு வைக்கலன்னா அல்லாஹ் பார்க்கறானே. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? நோன்பு வைக்கலன்னா என்னடா, நோன்பு ரமலான் மாசம் வந்துருச்சு, ரமலான் மாதத்துல கூட நோன்பு வைக்க மாட்டேயான்னு யாராவது கேட்டுருவாங்களே. ரமலான் மாதம் வந்துருச்சு, சரி காலம் முழுவதும் தொழுகாம இருக்கிற, ரமலான் மாதத்துல கூட நீ பள்ளிக்கு வரமாட்டேயா அப்படின்னு யாராவது கேட்டுருவாங்களே அப்படிங்கிற மற்றவர்களுடைய கேள்விக்கு ஆளாக கூடாதுங்கிற அந்த எண்ணத்துல நாம செய்யக்கூடிய இப்படியே நாம செய்தால் நம்மளுடைய மறுமையினுடைய வாழ்க்கை கேள்விக்குரிய. எனவே அல்லாஹ் பார்க்குகிறான். அல்லாஹ்வினுடைய பயத்தோட நான் இன்னைக்கு நோன்பு வைக்கல, இன்னைக்கு நான் தொழுகல, இன்னைக்கு நான் எந்த அமலுமே செய்யல, நான் அதிகமாக பாவத்தை செய்யறேன், அல்லாஹ் என்னை பார்க்குகிறான், அல்லாஹ் அதற்கான தண்டனையை அல்லாஹ் நமக்கு கொடுத்து விடுவான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட நாம அமல் செய்யணும். மற்றவர்களுடைய கேள்விக்கு அல்ல, அல்லாஹ்வினுடைய பார்வை. நாளை மறுமையினுடைய நம்மளுடைய நிலைமை சரியாக இருக்கணும், நம்மளுடைய நாளை மறுமையினுடைய வாழ்க்கை சீராக அமையணும் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய அச்சத்தோடு அல்லாஹ் நம்மை பார்க்குகிறான் என்கின்ற அந்த உணர்வு, அதுவும் குறிப்பாக இந்த ரமலானுடைய காலங்கள் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமானது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமலான் ஈமானன் வ இஹ்திசாபா. ரமலானுடைய காலங்கள்ல யார் ஈமானை எதிர்பார்த்து, ஈமானோடு நம்பிக்கையோடு நன்மையை எதிர்பார்த்து அமல் செய்கிறார்களோ, நின்று வணங்குகிறார்களோ, அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரமலான் பொதுவாக ரமலான் மாதம் நமக்கு எல்லாம் தெரியும். ரமலான் மாதத்தை நபிகள் நாயகம் 3ஆக பிரிப்பார்கள். அவ்வலு ரஹ்மத்துன் வ அவ்ஸதுஹு மக்ஃபிரத்துன் வ ஆகிருஹு இத்குன் மினன் நார். முதல் 10 நாட்கள் ரஹ்மத்திற்குரிய நாட்கள். அல்லாஹ்வினுடைய அருள் இல்லை என்றால், அல்லாஹ்வினுடைய இறைவனுடைய ரஹ்மத் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை என்றுதான் சொல்ல முடியும். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இறங்கல, உலக வாழ்க்கையில எதுவுமே இயங்காது, எதுவுமே நடக்காது. நம்ம வாயை திறந்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை, சாப்பாட்டுல உட்கார்றோம், ஒரே ஒரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சாப்பாடு குக்கர்ல இருந்து நம்ம எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த எடுத்து வைக்கிறதுக்கும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து தேவை. குழம்பு கொஞ்சம் ஊத்துறோம், அதுக்கும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து தேவை. எடுத்து வாயில வைக்கிறோம், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இறங்கிறது நின்றுச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில எதுவுமே இயங்காது. ஒரு ஜடமாக என்று சொல்ல போனால் செத்த பிணமாக, ஒரு மையத்தாக நம்ம மாறிடும். ஆனால் இந்த புனிதமான இந்த ரஹ்மத், இந்த ரமலானுடைய முதல் 10 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அல்லாஹ்விடத்துல நீங்க ரஹ்மத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்துல நீங்கள் கேளுங்கள் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அற்புதமான இன்னும் ஒரு
அடுத்த வாரம் அடுத்த ஜுமால ரஹ்மத்து போயிடும். ரஹ்மத்துடைய நாட்களை நம்ம கடந்துருவோம். அதனால நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய இந்த பொன்னான நேரத்தில் ரஹ்மத்தை எவ்வளவு கேட்க முடியும், எல்லா காலங்களிலேயும் நம்ம கேட்க வேண்டியதுதான் ரஹ்மத்து. ஆனால் இந்த ரமதான் மிக மிக முதல் 10 நாட்கள் ரொம்ப முக்கியமானது. நாம எந்த அமலையுமே எடுத்தோம் செஞ்சோம் அப்படின்னு நம்ம முடிக்காம நன்மையை நாடி நாம செய்யணும். அதுலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா முழுமையான பரக்கத்தை எல்லாம் வைத்திருக்கிறார். உதாரணமாக நாம செய்யக்கூடிய செலவுகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார், வமா துன்ஃபிகு மின் கைரின் ஃபலிஅன்ஃபுசிகும், நீங்கள் நல்லதை நீங்கள் செலவு செய்யுங்கள். வமா துன்ஃபிகுன இல்லா இப்திகாஅ வஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி நீங்கள் நல்ல வழியில் நீங்கள் செலவு செய்தால் நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் நீங்கள் செலவு செய்தீர்கள். வமா துன்ஃபிகு மின் கைரி யுவஃப இலைக்கும், நீங்கள் முழுமையாக நீங்கள் எதை செலவு செய்தாலும் அல்லாஹ்வுக்காக, நாம செய்யக்கூடிய செலவுகள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் செலவு செய்தால் அல்லாஹ் முழுமையாக உங்களுக்கு வழங்குவான். நீங்க என்ன எதிர்பார்த்து அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய நேரத்துல நீங்க என்ன மனசுல உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ் முழுமையாக அல்லாஹ் தந்து விடுவார். ரமலானுடைய காலங்கள் அதிகமாக நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய மனைவி, மக்கள், பிள்ளை, மதரசாக்கள், பள்ளிவாசல்கள், ஏழை எளிய மக்கள் அதிகமாக செலவு செய்யக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். நம்மளுடைய குடும்பத்துக்கு மட்டும் நிறைய வாங்கி 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 கொடுத்து நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கு மட்டுமே செலவு செய்வது அல்ல. நம்மளால் பொருளாதாரம் நமக்கு அதிகமாக இருக்குமேயானால் எல்லா வழிகளிலேயுமே ரமலானுடைய காலங்களில் நம்ம செலவு செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் அதை முழுமையாக உங்களுக்கு தருவான். முழுமையாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். இது தர்மம் பொருளை வெறும் படத்தை மட்டும் சொல்ல வரல. நாம தொழுகக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரி, நாம வைக்கக்கூடிய நோன்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே நேரம் நாம சும்மா தானே இருக்கிறோம், சரி போய் தொழுதுட்டு வரலாம். சும்மா தானே உட்கார்ந்து இருக்கிறோம், போய் தொழுதுட்டு வரலாம். நம்மள்ட்ட நிறைய இருக்குதுல்ல, சரி யாருக்கோ கொடுக்கலாம், இப்படிங்கிற எண்ணத்தோடு இல்லாமல் அல்லாஹ்வுக்கு நேரம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் தொழுகைக்கு போகணும். என் கையில காசு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான செலவுகள், இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான செலவுகள். ஆக மொத்தத்துல நாம எதையுமே அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம செய்யும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதுல முழுமையான பரக்கத்தை, முழுமையான ரஹ்மத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். தீமையோடு நாம செய்யக்கூடிய அமல்கள் எந்த பிரயோஜனமுமே கிடையாது. நாம கொடுக்கணுமே, நம்ம மக்களுக்கு உதவி செய்யணுமே, அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக வேண்டி நம்ம மதரசாக்களுக்காக பள்ளிவாசல்களுக்காக இப்படியெல்லாம் நிறைய நம்ம செய்யணுமே, நோன்பாளிகளுக்காக வேண்டி நம்ம நிறைய செலவு செய்யணுமே. ஹராமான வழியில் வரக்கூடிய வருமானம், வட்டியால் வரக்கூடிய வருமானம், பாவங்களை நாம செய்து கொண்டே வெளியில நம்மளை பத்தி நல்லா பேசணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாம செய்யக்கூடிய அமல்கள் எந்த விதத்திலேயுமே பிரயோஜனம் கிடையாது. வலா தஸ்தவில் ஹஸனத்து வலஸ்ஸய்யிஆ, நன்மையும் தீமையும் ஒருபோதும் சமமாகாது. நம்ம நன்மையும் செய்யறோம், பாவம் தீமையும் செய்யறோம். அந்த நாம செய்யக்கூடிய தீமைகள் இந்த நன்மையின் மூலமாக அழிந்துவிடும் என்று இருந்தாலும் கூட நாம அதனால இதையும் செய்யலாம் இதையும் செய்யலாம் அப்படியே மாறி மாறி செஞ்சுக்கிட்டே இருக்கலாங்கிற காலங்கள் அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. எனவே நன்மையை கொண்டு அதிகமாக நம்மளுடைய வாழ்க்கையில் அமல்களை அதிகப்படுத்தணும். குறிப்பாக இந்த ரமலானுடைய காலங்கள் மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு காலம்.
எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா துக்பலு ஸலாத்துன் பிகைரி துஹூரின், சுத்தம் இல்லாமல் தொழுதால் எப்படி தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதோ அதே போல வலா ஸதகத்துன் மின் உலூலின், மோசடியால் வரக்கூடிய பொருளாதாரத்தால் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளால் எந்த விதமான அந்த சதகாக்கள், எந்த விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படாது. நம்மளுடைய கையில நியாயமா சம்பாதிக்கணும், நியாயமான வழிகளில் வரக்கூடிய வருமானத்தை நாம அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக, இந்த யாரெல்லாம் உதவி கேட்டு வருகிறார்களோ நல்ல வழிகளில் முதல்ல சம்பாத்தியம், அதுவும் குறிப்பாக இந்த ரமதானுடைய காலங்களில் நம்ம சாப்பிடக்கூடிய சஹருடைய உணவுகள், நாம இஃப்தார் செய்யக்கூடிய அதனுடைய உணவுகள் எல்லாம் ஹலாலான முறையில் வரக்கூடிய அதனுடைய வருமானமாக இருக்குமேயானால் அந்த நோன்பில அல்லாஹ் ஒரு பரக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதனால நாம செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் ஈமானை சார்ந்த அமல்களாக இருக்கு. நாம ஈமான் முக்மீன்களாக, நான் ஒரு முஸ்லீம், ஒரு முக்மீன், நான் நோன்பு வைக்கிறேன், நான் தொழுகிறேன், எல்லாமே செய்யறேன், ஆனால் நம்பிக்கை இல்ல. அல்லாஹ் இன்னைக்கு நிறைய பார்வைகள், நிறைய கேள்விகள் இன்னைக்கு அப்படித்தான் வருது. நம்மளுடைய முஸ்லிம்கள்லயே, நம்மளுடைய முஸ்லிம்களுடைய சில என்னது சொல்றது, அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு எழுதிட்டானே இப்படித்தான், அப்புறம் எதுக்கு தொழுகிறது, அப்புறம் எதுக்கு நோன்பு வைக்கிறது, அந்த நோன்பை வச்சு என்னத்தை செய்யறது, அந்த தொழுகையை தொழுது என்னத்தை பண்றது, காலம் முழுவதும் தொழுதாச்சு, காலம் முழுவதும் எத்தனையோ வருடங்கள் நோன்பு வச்சாச்சு, ஒண்ணுமே இல்லை. ஒருத்தர் கேட்டார், பரக்கத்தே இல்லை, அவருடைய முஸ்லீம் தான், தாடி இல்லை, மீசை இல்லை, இதே பகுதியை சார்ந்தவர், ஆனால் ஒரு தடவை கூட பள்ளியில் அவருடைய முகத்தை பார்த்தது கிடையாது. பரக்கத்து கொஞ்சமா இருக்குது, பரக்கத்து நிறைய வேணும்னு துவா செய்யுங்க அப்படிங்கிறார். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகள், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மோசமான எண்ணங்கள் எல்லாம் நம்மள்கிட்ட குறைகளை வச்சுக்கிட்டு பரக்கத்து இல்லை, வாழ்க்கையில நிம்மதி இல்லை, பொருளாதாரம் இல்லை அப்படின்னா அப்படித்தான் இருக்கும். நாம முதல்ல அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வச்சு முழுமையாக அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்கும் போது நிச்சயமாக அல்லாஹ் தரமாட்டேன் என்று எந்த இடத்திலேயுமே அல்லாஹ் சொல்ல மாட்டான், சொல்வது கிடையாது. குறிப்பாக நோம்புடைய விஷயத்துல கடந்த ஒரு வாரமாக அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் நாம் எல்லா நோன்பாளிகளாக நோன்பு வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எனவே ஒரு வாரமாக நாம நோன்பு வச்சுட்டு வரோம். ஹதீஸினுடைய அடிப்படையில ஹதீஸ் பொய்யாகாது, நமக்கு தெரியும். குர்ஆனும் ஹதீஸும் என்னைக்குமே பொய்யாகாது. ஹதீஸ்ல வந்து சூமு வ தஸிஹு, நீங்கள் நோன்பு வையுங்கள், ஆரோக்கியம் பெறுவீர்கள். உங்களுக்கு நீங்கள் நோன்பு வையுங்கள், உங்களுக்கு நல்லதாக அல்லாஹ் அமைத்து தருவான். நோன்புல ஆரோக்கியம், நல்ல உடல் வலிமை எல்லாமே அல்லாஹ் ரசூல் நோன்புல வைத்திருக்கிறார். ஏதோ அவசியமான இக்கட்டான சில தங்கடங்கள், முடியாத ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில, ரொம்ப முடியாம அப்படி வேண்டுமானால் சில சலுகைகள் உண்டு. சில ஆண்களாக இருந்தாலும் சரி, சில பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சில சலுகைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார் நோன்புடைய விஷயத்துல. நோன்பை நீங்க வைக்க வேண்டாம் அப்படின்னால் சின்ன சின்ன காரணங்களுக்காக நோன்பு வச்சா ஆரோக்கியம் போயிரும், நோன்பு வச்சா இப்ப சரி வராது, நம்மளால தாங்க முடியாது, அப்படின்னு ஒரு சில காரணங்களை முன்வைத்து நாம நோன்பை தவறவிடக்கூடிய சமுதாயத்தை இன்னைக்கு நிறைய பேர், யாருக்கு நினைக்கணும் இல்ல நேற்று நோன்பு வச்ச இன்னைக்கு முடியல, அதனால இன்னைக்கு நோன்பு வைக்கல. சர்வ சாதாரணமாக கேரளாவில் கூட ஒரு ஒரு நாள் 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு ஒரு முஸ்லிமான ஒரு மருத்துவர் டாக்டர், நோம்புலாம் யாரும் வைக்காதீங்க முஸ்லிம்களை பார்த்து, நோன்பு வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போய்விடும்,
ஆரோக்கியம் இல்லாமல் போய்விடும் என்று ஒரு முஸ்லிம் மருத்துவர் சொல்லியிருக்கிறார். நபிகள் நாயகம் அவங்க என்ன சொல்றாங்க? நோன்பு வையுங்க, ஆரோக்கியம் பெறுவீர்கள். பொதுவாக சாதாரணமாக சின்ன சின்ன குறைகள் இருந்தா கூட நீங்க நோன்பு வைக்காதீங்க, நீங்க ஆரோக்கியத்தை இழந்துருவீங்க. இன்னைக்கு சார் ஒரு சில, அதாவது ஷைத்தான் இந்த பழத்தை சாப்பிட்டா நீங்க சொர்க்கத்துல நிரந்தரமா தங்கிடலாம் அப்படின்னு ஷைத்தான் சொன்ன மாதிரி முஸ்லிம்கள்ல சில ஷைத்தானுடைய குணத்தை கொண்ட சில நபர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு நோன்பை தவறவிடக்கூடியவர்களாக, தராவி தொழுகையை தவறவிடக்கூடியவர்களாக, இந்த ரமதான் மாதத்தை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக நாம இஸ்லாமியர்களை நாம பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பை தயவு செய்து இந்த ஒரு வாரம் வரை எத்தனை நபர்கள் வச்சீங்க அப்படிங்கிறது தெரியாது உங்களுடைய குடும்பத்துல. எனவே இனி வரக்கூடிய நாட்கள்ல நோன்பை முழுமையாக ஒரு நாள் கூட நோன்பை தவற விடாமல், ஏன்னா நாம செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளுக்குமே அல்லாஹ் கூலியை தருகிறார். ஆனால் நோன்புக்கு மட்டும் அல்லாஹ் தன்னையே கூலியாக தருகிறார். ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் தெரியுதா? நாம தொழுகிறோம், வேற நல்ல அமல்கள், இபாதத்து, அது இதுன்னு எத்தனையோ அமல்களை நாம் செய்தால் கூட எல்லா இபாதத்துகளுக்குமே எல்லா அமல்களுக்குமே அல்லாஹ் கூலியை தருகிறார். அதற்கான நன்மைகளை அல்லாஹ் எழுதுகிறார். ஆனால் நோன்பை அல்லாஹ்வுக்காக நாம் முழுமையாக நோன்பு வைத்தால் அந்த நோன்புக்கான கூலியை அல்லாஹ் முழுமையாக அந்த கூலியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முழுமையாக தன்னையே அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னால், நோன்புடைய அந்த விஷயத்தை, நோன்பு எவ்வளவு மகத்தானது, எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து இந்த ரமதானுடைய நாட்களை நோன்பை கொண்டு, தராவி தொழுகையை கொண்டு, பிற குர்ஆன் ஓதுவதை கொண்டு நாம அதிகமாக அமல் செய்து இந்த ரமதானை நாம கண்ணியப்படுத்த வேண்டும். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி குறிப்பாக ஈமானும் இஹ்திசாபன் வ அமலா, இந்த ரெண்டுமே இரண்டு கண்கள். நம்பிக்கையோட நம்ம நான் அல்லாஹ்கிட்ட கேட்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, அல்லாஹ் தருவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ஈமான் இருக்கு, முழுமையான ஈமான். அதே போல நான் அமலும் செய்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்பிக்கையோடு நாம அமல் செய்து அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய எந்த வார்த்தைகளையும் அல்லாஹ் வீணாக்குவது கிடையாது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்த அமல்களை, நாம் இதுவரை கடைபிடித்த நம்மளுடைய நோன்புகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த நோன்பினுடைய பரக்கத்தால், இந்த ரமதான் மாதத்தினுடைய ரஹ்மத்தால், நாம செய்யக்கூடிய நல்ல அமல்களினுடைய பரக்கத்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய விசேஷமான தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ரஹ்மத்தால் அல்லாஹ் நமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சுவனத்தை அல்லாஹ் தருவதோடு இது போன்று வருடம் வாழ்க்கை முழுவதும் அதிகமான ரமதானை அடைவதற்கான ஒரு நல்ல தௌஃபீகை எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்